தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். சடலத்தின் அருகில் கிடந்த 3 பக்க கடிதம். வேதனையில் துடிதுடித்து போன உறவினர்கள். 78 வயது முதியவர் விபரீத முடிவெடுத்தது ஏன்? 3 பக்க கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது என்ன? தோட்டத்து வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒரு சிலர் கண்ணுக்கு யாரோ ஒருத்தர் தூக்குல தொங்கிட்டு இருந்தது தெரிஞ்சிருக்கு. உடனே பதறி அடிச்சுட்டு கிட்ட போய் பார்த்தப்பதான் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்தது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நைனாங்கிறது தெரிய வந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் நைனாவுடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கிடையில அந்த இடத்துல இருந்து லெட்டர் ஒன்னு போலீஸ் கையில சிக்கி இருக்கு. அந்த லெட்டரை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை பக்கத்துல உள்ள அத்திப்பாக்கத்தை சேர்ந்த 78 வயதான நைனாவுக்கும் அவருடைய தம்பி குடும்பத்துக்கும் இடையில கடந்த சில ஆண்டுகளாவே சொத்து பிரச்சனை இருந்து வந்ததா சொல்லப்படுது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான நைனா பேர்ல உள்ள 7 ஏக்கர் நிலத்துல பங்கு கேட்டு அவருடைய தம்பி மனைவியான சரிதா தகராறு பண்ணதா சொல்லப்படுது. இது சம்பந்தமா சரிதா சார்பா நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டதாவும், ஆனா அந்த கேஸ்ல நைனாவுக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததாவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நைனாவோட நிலத்திலையும் வீட்டிலையும் பங்கு கேட்டு சரிதா திரும்பவும் தகராறு பண்ணதா சொல்லப்படுது. அதோட திருநாவலூர் காவல் நிலையத்துல நைனா மேல சரிதா புகார் கொடுத்ததாவும், அந்த புகார் அடிப்படையில நைனாவை விசாரணைக்கு கூப்பிட்ட இன்ஸ்பெக்டர் சரிதாவுக்கு ஆதரவா பேசி நைனாவை மிரட்டினதாவும் சொல்லப்படுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நைனா மனமுடைஞ்ச நிலையிலையும் முகம் வாடின நிலையிலையும் இருந்ததா அவருடைய உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நைனா தன்னுடைய தோட்டத்துல உள்ள மரத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு உயிரை மாச்சிக்கிட்டாரு. அவரு தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய மரணத்துக்கான காரணத்தை குறிப்பிட்டு 3 பக்கத்துக்கு கடிதம் எழுதி வச்சிருக்காரு. அந்த கடிதத்துல தன்னுடைய தம்பி மனைவி சரிதா, பழனிவேல், சுந்தரம், ஆறுமுகம்னு ஒரு சில தப்பான நபர்கள் கூட சேர்ந்து தன் பேர்ல உள்ள சொத்துக்களை அபகரிக்க பார்க்கறதாவும், போலீஸ் ஸ்டேஷன்ல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து குடைச்சல் கொடுத்து வருவதாவும், போலீஸ் இன்ஸ்பெக்டர் முறையா விசாரிக்காம சரிதாவுக்கு ஆதரவா பேசி தனக்கு மிரட்டல் விடுத்ததாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நைனாவுடைய மரணம் சம்பந்தமா போலீஸ் விசாரிக்க வந்திருந்தாங்க. அப்போ காவல் ஆய்வாளருடைய மிரட்டலால தான் நைனா இப்படி ஒரு முடிவை எடுத்ததாவும், நைனாவோட மரணத்துக்கு காரணமான சரிதா, இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லோர் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. முறையா விசாரிச்சு தப்பு செஞ்சவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்னு காவல்துறையினர் உறுதி அளிச்சதுக்கு அப்புறம் தான் நைனாவுடைய உறவினர்களும் கிராம மக்களும் சமாதானமே ஆனாங்க. நைனா எழுதின லெட்டரை கைப்பற்றி இருக்கிற போலீஸ் இது சம்பந்தமா தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.